தமிழகம் மற்றும் உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். என்ன பாஸ், விடிய விடிய கண்ணு முழிச்சு சாமி முன்னாடி நின்று தேங்காய் உடைச்சு இந்த ஒரு காரியம் மட்டும் நடந்துருச்சுன்னா உனக்கு மொட்டை அடிக்கிறேன், முழங்கால் போடுறேன்னு மனசார வேண்டிக்கிட்டு நீங்க நினைச்ச காரியம் நடக்க மாட்டேங்குதா? ஊருக்கெல்லாம் விடிஞ்சிருச்சு, நமக்கு மட்டும் இனி விடியவே இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நைட்ல தூங்கும்போது சீலிங் ஃபேனை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நம்மளை விட சுமாரான பையெல்லாம் கார்ல போறானே, நம்ம இன்னி ஒரு சைக்கிள் கேரியர் கூட வாங்க முடியலையே அப்படின்னு வடிவேல் சார் மாதிரி அழுதுட்டு இருக்கீங்களா? இதற்கு பின்னாடி உங்க ஜாதகத்துல இருக்கிற கர்ம வினை மட்டும் காரணம் இல்லை, பிரபஞ்சத்தோட ஒரு மிகப்பெரிய காமெடி ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நம்ம பண்ற ஒரு சில அல்டாப்பு வேலைகள்னாலதான் நமக்கு கிடைக்க போற சில வாய்ப்புகள் நம்மளை விட்டு பயந்து ஓடுது. அது என்ன, நீங்க செய்யும் முக்கியமான தவறுகள் மற்றும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய காரிய சித்தி ஸ்தானம் எப்படி நமக்கு அல்வா கொடுக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். அதனால வீடியோவை முழுசா பாருங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்ற வர விஷயம் உங்களுக்கு முழுசா புரியாது. முதல்ல இந்த ஜோதிட ரீதியாக நம்ம நினைக்கிற காரியம் ஏன் தட்டி போகுதுன்னு பார்ப்போம். ஒரு மனுஷன் நினைக்கக்கூடிய காரியம் நடக்கணும்னு ஜாதகத்துல 11ஆம் இடம்னு ஒரு ஏரியா இருக்கு. அதுக்கு பேரு லாபஸ்தானம் அல்லது காரிய சித்தி ஸ்தானம். அதாவது உங்களுக்கு கிடைக்க போற லாபத்தை அந்த டீம் தான் முடிவே பண்ணும். ஆனா அந்த 11ஆம் இடத்துல போய் சனியோ ராகுவோ கேதுவோ டிராபிக் போலீஸ் மாதிரி போய் வந்து உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க லைசன்ஸு ஹெல்மெட்டு போட்டிருந்தாலும் பயன் போடுற மாதிரி காரியம் முடிய போற ஒரு செகண்ட்ல டப்புன்னு ஒரு தடவை போட்டு விட்டு போயிடுவாங்க. அதாவது கை கெட்டினது வாயை கெட்டுனுங்கிறத விட பாயாசம் ரெடியாகி வாய்கிட்ட வரும்போது கரண்டி காதில் குத்துற கதையாகிடும். அது மட்டும் இல்லாம உங்க மனசுக்கு அதிபதியான சந்திரன் மட்டும் ரொம்ப வீக்கா இருந்தா உங்க மனசு சும்மாவே இருக்காது. காலையில எழும்போது இந்த இன்டர்வியூல நம்ம பாஸ் ஆயிருமான்னு நினைக்கிறது, பல்லு விளக்கிட்டு இருக்கும்போது நம்மளை எதுவும் இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறது, காப்பி குடிக்கும்போது நம்மளை விட இங்கிலீஷ் நல்லா பேசுறோனோ அப்படின்னு பயப்படுறது. இப்படி நீங்களே உங்க ஜாதகத்துல பில்லி சூனியை வச்சுக்கிட்டா கிரகம் என்ன செய்யும் பாசு? இப்போ ஜோதிடத்தை தாண்டி இப்போ வர்ற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் ஒன்று சொல்றாங்களே, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி. அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பிரபஞ்சம் எப்பவுமே ஒரு சைக்கோ கண்ணாடி மாதிரி. அதாவது குஸ்தி படத்தில் சிம்பு சொல்லுவார் பார்த்துருக்கீங்களா, நான் கண்ணாடி மாதிரி இல்லை, நீ எதை காட்டுதியோ அப்படியே திருப்பி காட்டுவேன். அதைத்தான் உங்களுக்கு பிரபஞ்சம் செய்யும். இங்கேதான் நம்ம பயங்கரமான ஒரு ஓவர் ஆக்டிங்கே பண்றோம். நாம ஒரு விஷயத்தை நினைக்கும் போது பிரபஞ்சமே எனக்கு ஒரு நல்ல வேலை கொடு, நல்ல வருமானம் கொடு, ஒரு பொண்ணு கொடுன்னு கேட்குறோம். அப்படி கேட்கும்போது நம்ம மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆகா, நம்ம கையில ஒரு பைசா கூட இல்லையே, இந்த மாசம் வீட்டு வாடகை வேற கட்டல, ஓனர் வேற காலி பண்ண சொல்லிடுவாருன்னு பயத்தோடையும் தயக்கத்தோடையும் கேட்கிறோம். ஈர்ப்பு விதியின்படி நீங்க இல்லை இல்லை என்ற பற்றாக்குறை உணர்வோடு கேட்கும்போது பிரபஞ்சம் என்ன நினைச்சிரும்னா, ஓஹோ இவனுக்கு இல்லைங்கிற நிலைமை தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு மண்ணு லாரி அனுப்பிவிட்டு இல்லைங்கிற பற்றாக்குறையை அவங்க வீட்டில் வந்து கொண்டு விட்டு போயிடுவாங்க. ஆனா அதுக்காக அப்படியே உருகி உருகி ஏங்கக்கூடாது. அந்த ஏக்கம் தான் உங்க காரியத்தையே எட்டி ஒதுக்கிது. நம்ம நினைச்ச காரியம் நடக்காம போறதுக்கு நம்ம பண்ற அந்த 3 அலும்புகள் தான் காரணம். அதாவது ஒரு விஷயம் நடக்கலைன்னா பிரபஞ்சத்தோட
பிரபஞ்சத்தோட காலரை பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுற மாதிரி கவலையோடு நினைக்கிறது. வர்ற சனிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு அந்த ஃபோன் கால் வரணும்னு பிரபஞ்சத்துக்கு டெட்லைன் வைக்கிறது. ஜோதிட ரீதியா தசாபுத்தி மாறணுங்கிறதையே மறந்துட்டு நீங்களே டைம் ஃபிக்ஸ் பண்ணா எப்படி? அதாவது காரியத்தை நினைக்கும் போது ஒருவேளை நடக்கலைன்னா ஆத்துல குதிக்கிறதா இல்லை தூக்குல தொங்குறதா அப்படின்னு நெகட்டிவாகவே பிளான் ஏ பிளான் பின்னு ரெடி பண்ணி வச்சுக்கிறது. சரிப்பா, அலும்பு பண்ணியாச்சு, மொக்கையும் வாங்கியாச்சு, நம்ம நினைச்ச காரியம் டக்குன்னு நடக்கணும்னா இப்போ நம்ம என்ன செய்வது? அதுக்கு சிம்பிளான 3 ரூட் இருக்கு. அது என்ன? இல்லாதத நினைச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறத விட இப்போ என்ன இருக்கோ அதுக்கு பிரபஞ்சத்துக்கு மனசார ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு எப்போ உங்க மனசு ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற ஒரு மூடுக்கு வருதோ அப்போ நீங்க நினைக்கிற எல்லா காரியமும் தானாக வந்து சேரும். உங்க ஜாதகத்துல 11ஆம் இடத்துல சனியோ ராகுவோ என்னதான் வம்பு பண்ணாலும் அதை சிங்கிள் கையில டீல் பண்ற பவர் உங்க குலதெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால ஒரு அமாவாசைக்கு உங்க குலதெய்வ கோயிலுக்கு சென்று சாமியை பார்த்து உங்க ஜாதகத்தை அதுக்கு முன்னாடி வச்சு என் ஜாதகத்தை ஒப்படைச்சிட்டேன், என் கவலையும் ஒப்படைச்சிட்டேன், நீ தான் இதெல்லாம் சரி பண்ணுன்னு ஒரு மனதார நினச்சிக்கிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு அமைதியாக வந்துடுங்க. அப்புறம் பாருங்க ஒரு முயற்சிக்க உங்கள் உழைப்பையும் முயற்சியும் 100% போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டை பற்றி ஓவரா மண்டைக்குள்ள ஓட்டி திட்டு பிடிக்க வைக்காதீங்க. நடக்கும் போது நல்லதா நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூலாக விட்டுருங்க. நீங்கள் எப்போ ரிலாக்ஸ் ஆகுறீங்களோ அப்ப காரியம் எல்லாம் கரெக்டா சரியா நடக்க ஆரம்பிக்கும். ஆகலால் இந்த ஜூலை மாதத்தில் அற்புதமாக கிடைக்க போற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எதுவும் நண்பர்கள் எதுவும் இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. மற்றும் இது போன்ற பலன்களை டெய்லியும் தெரிந்து கொள்ள JJ Astro Tax சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடும் பதிவு வந்து உங்களை வந்து சேரடையும். நான் உங்களை வாழ்க வளமுடன்.